எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? நல்லா இருக்கு கவனிப்பு. சௌபி அழகா ரெடியா இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு எங்க அம்மா என் கூந்தலுக்கு பூ முடிச்சே ஆகணும்னா அதனால ரெடியாகி உட்காந்துருக்கேன். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டானா? 40 மினிட்ஸ் ஆகும்னா நீ எப்படி அவங்க வரும்போது கரெக்டா வீடியோ எடுக்கிற? சவுண்டு கேட்டேன். மக்களே, நான் அழகா ரெடியா இருக்கேன். நான் இங்க பாருங்க, வந்துட்டான் ராக்கி பாய். பெல் அடிச்சு அவனுங்க 2 பேரையும் அலர்ட் பண்ணி கத்திட்டு இருக்கானுங்க பத்தியா? வாங்கோ வாங்கோ. என்ன அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் உங்களை பாக்குறேன் நான். ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்கணும்னு வருவீங்க. எங்க ராஜா மாத்தா பொறுமையா வாழணும். வெல்கம். தூக்கி பாரு. நான் தூக்க கூடாதுன்னு நான் காது மேலே கேட். நான் தூக்கலாமாங்க? தூக்க கூடாது பாரு. இப்ப இதெல்லாம் பண்ண கூடாது. என்ன ஒரு டம்ளர் கூட தூக்க ஓடுறது இல்லை. வா மகளே வா. வெல்கம். வெல்கம் டு கௌதி சௌபி ஹோம். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கௌதி சௌபி. வந்துட்டப்பா. கால்வலி எப்படி இருக்கு? இருக்கு. ஆனா முன்னாடியோட பரவாயில்லையா? குடம் குடமா போகுது. ஒரு பாட்டுல சொல்லிடவா? ஒரே வாந்தி வாந்தி வாந்தி, நைட் எல்லாம் வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. நாங்க எடுக்காத வாந்தியான்னு போறாங்கடா அவங்க. சுளுக்கு தீர்ப்பம் இல்ல. இருக்க பிரச்சனை இல்லை, இது வேற. நேத்து வாந்தி எடுத்து மயக்கத்துல அப்படியே போய் படுத்துட்டேன். இவன் தலகாணி திருப்பி போட்டிருக்கான் போல இருக்கு. ஹைட்டான தலகாணியில படுத்துட்டேன் ஒரே பக்கமா. காலைல தலையை தூக்குறேன், அலாம் அடிக்கும் போது பிடிச்சிக்கிச்சு. அப்பத்துல இருந்து திருப்ப முடியல. இதெல்லாம் எந்த ஊர்லயாவது நடக்குமா பாஸ்? இல்ல, விபி டேஸ் கத்தி நல்லா வெட்டுதான்னு பார்த்தேன். இப்போ வெட்டினா வேஸ்டா போயிடும் சாப்பிடுறேன். ஆஹா, நீ உங்க அக்காக்காக வாங்கிட்டு வரல, உனக்கு பசிக்குதுன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அவ்வளோதான். டேய், நாக்கு உருது ஒன்னு கொடுடா. 1/2 கிலோ ஓவர் ஓவர். கடைசியில பிளேட்ல தோல் மட்டும் வைப்பான் போல இருக்கு. இதை வைக்கிறதுக்கு அம்மா வாங்கவே இல்லை. நான் தான் வாங்க போறேன். மாப்பிள்ளை சீமந்தத்துக்கு பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் வச்சீங்கன்னா தட்டோட காணாம. எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் பண்றோம்? இந்த ஃபங்க்ஷனா மினி ஃபங்க்ஷன் வந்து போய் பார்க்கணும்னு தான் சொன்னாங்க. இவ முழுகாம இருக்கால, நம்ம வீட்டுக்கு கூட்டு போறோம், நம்ம வீட்டுக்கு கூட்டு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளா கொஞ்சம் பழங்கள்லாம் கொடுத்து 3 வித சாப்பாடு, 4 வித சாப்பாடு, 5 வித சாப்பாடு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி கொடுத்து சாப்பாடு பொருளாக எதுவும் எடுத்துன்னு வராது, எனக்கு எதுவும் வேணாம், வாந்தி வர மாதிரி இருக்கு. சரி, ஃப்ரூட்ஸ் மட்டும்னா நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்கல்ல, அதனால ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அம்மனியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஸ்வீட் பாக்ஸும் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு வாங்கலாம். பார்த்தாலே கொண்டுட்டுதான் என்ன பண்றது? இல்ல, ஸ்வீட் பார்த்தா டெம்ட் ஆகுது, சாப்பிட்டுறேன். டாக்டர் கம்ப்ளீட்டா சுகர் சாப்பிடவே கூடாதுன்னு அமைச்சிருக்காங்க. இப்போ முழுகாம இருக்கா அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்மளை கூட்டு போவாங்க. இந்த மாதிரி வலையெல்லாம் போட்டு பூவெல்லாம் தலை நிறைய வச்சு நகையெல்லாம் போட்டு அப்படிதான் கூட்டு போவாங்க. அது ஒரு சம்பிரதாயமா செஞ்சுன்னு இருக்காங்க. அதே மாதிரி பிறக்கிற வரைக்கும். எங்க நகை பாக்ஸ் காணோம்? நகை பாக்ஸ் நீ தான் எடுத்துன்னு வரணும். இவன் நகை பாக்ஸ்ல இருக்க நகையை போட்டுன்னா என்ன நகை கேட்கற பாத்தீங்களா? அம்மா தானே சொன்னாங்க நகை போட்டு. அப்ப நகை எங்க? நகை போட்டுன்னா நீ எடுத்து நீ கட்டி போகும்போது போட்ட நகை போட்டுன்னு வரணும்னு சொல்றேன். சொல்லுங்க மக்களே, கொஞ்சம் நகை எதிர்பார்க்கறாப்ப சும்மா பண்ணு. கொடுத்த நகையே போடுறது இல்ல. நகையை பார்த்தாலும் பயமா இருக்கு, கண்ண முடியலம்மா, அவ்வளவு ஏறி போயிருக்கு ரேட். அக்காவுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்குன்னொன்னே இவர் MBBS 5 வருஷம் படிச்சிருக்காரு, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய், இருக்கிறத ஏதாவது பெருசாக்கி விட்டுறாதரா. எங்க அம்மா ஃபீல் பண்றாங்கடா. இவ்வளோ நைட்டு முடி இப்போ வெட்டிட்டாலே ஜடையை அழகா அதில் வச்சிருப்பேனே.
இந்த வருஷம் தான் கட் பண்ணேன். ஃபுல் ஜடை வச்சிருப்பாங்க. எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? நல்லா இருக்கு கவனிப்பு. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாள்ல முடிச்சிருமேன்னு நினைக்கும் போது கொஞ்ச நாளா பல மாசம். அடுத்து இன்னொரு குழந்தை பார்த்துக்கோ. ஒரு குழந்தைக்கு தான் செய்வாங்க, ஓயாமலாம் செய்ய மாட்டாங்க. இவளுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு. எனக்கு அப்படி இல்லை, 3 குழந்தைக்குமே எங்கள் வீட்டில். ஆனால் நானாக போயிடுவேன். 3ஆம் மாதம் 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் கூப்பிட்டு போயிடுவாங்க. போயிட்டு இதே மாதிரி நல்ல கவனிப்பு தான். தலை வர்றது, பூ வைக்கிறது, டெய்லி உதிரி பூ போவோம் எங்கள் தெருவில். வாங்கி எங்கள் தங்கச்சி எங்கள் அம்மாலாம் சேர்ந்து நல்லா கட்டி அழகாக ஈவினிங்கில் நிறைய பூ வச்சு தலையில் கண்ணாடி வரையில் கழட்டவே கூடாது. 3ஆம் மாதமோ 5ஆம் மாதமோ போட்டு விட்டாங்கன்னா அப்படியே இருக்கும். மேலே 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 போட்டு போட்டு டிசைனாக கண்ணாடி வரையில் போடுறதும் புதுக்குலமாக இருக்கும். படத்தில் வடிவேல் சொல்வார்ல, என்னை வயிற்று உள்ள வச்சுக்கிட்டு இது வேணும் நல்லா திருட்டு இருட்டில் போட்டு பூட்டிதான் வச்சிருந்தேன் தாயி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் இருக்குமா அந்த மாதிரி. கேட்டியாடா ராகேஷ்? அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தான் நீ பிறந்தியான். அங்கேதான் இருந்தோம். நான் பிறந்ததால தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போறதே விட்டாங்க. ஏன்? ஏன்னா 2 வயசுலேயே எங்கள் அக்காங்க 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க, நானும் போவேன். ஸ்கூலில் வந்து உட்காந்துப்பான். லீவுக்கு மட்டும் 10 நாள் லீவு. அவர் 1 வாரம் தான் விடுவார் உங்கள் அப்பா. 1 வாரத்துலாம் வந்து கூப்பிட்டு வந்துடுவார். இப்போ வந்து இந்த மாதிரி பின்னிட்டு அப்புறம் நீங்கள் ஜவுளி வச்சு நீட்டாக வைக்கணும். பின்னிட்டு இப்படி ஜாலியாக விளையாடலாம். வலிக்கு போதுல தலை. என்கிட்ட குதிரையோட ஓட்டுற. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப கழுத்து வலியில என்னால எடுக்க முடியாது. இப்ப சிம்பிளா கூப்பிட்டு போயிடுறேன். கழுத்தை டபக்குன்னு திருப்பு. அடுத்த வாட்டி வைக்கும்போது இந்த பக்கம் பண்ணுவேன், இந்த பக்கம் பண்ண முடியாது. நல்லா இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்கான்னு என்ன கேட்டிருக்காங்க. எனக்கு நல்லா இருக்கு. கமெண்ட்ஸில் நல்லா இருக்கான்னு நீங்களும் சொல்லுங்க. இது கொஞ்சம் ஈரம் ஆறட்டும். அப்புறம் நிறைய பூ வச்சு விட்டுறேன். நல்லா அப்படியே 2 பின்னல் பின்னி பூ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வைக்கும்போது ஜடலாம் அழகாக வச்சுக்கலாம். ஓகே. ஏன்டா அப்படி சிரிக்கிற? கியூட்டா இருக்கீங்க பாரு. பள்ளி கூட கத்துது. அந்த நெட்ட பள்ளியை ஒரு நாள் பொழக்கிற போல அழுது ஸ்கோர் பண்ணிட்டான் மக்கள் கிட்ட. பாசக்கார தம்பி. அப்பா ஸ்கோர் பண்றதுக்கு தான் பழுதிங்களாப்பா? அப்படி சொல்லடா டேய். அவன் இப்படி வம்பிழுத்திட்டு அப்படி இருக்கிற ஒரு டைப் தானே எல்லாருக்கும் தெரியும். கல்லுக்குள் ஈரம்னு. ஆக்சுவலாக அவனே அழுவானா அவனே எதிர்பார்க்க. ஆமா, அந்த கிஃப்டை பிரிக்கும் போது நீ என்னன்னு நினைச்சு பிரிச்ச? உனக்கு என்ன தந்திருப்பேன்னு நினைச்ச? இவன் என்ன நினச்சிருப்பானா, நம்ம ஹேர் ஆயில் கம்பெனியில் வந்து ஏதாவது புது ப்ராடக்ட் கொடுத்து இவங்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்குறோம். அதை கிஃப்ட் ரேப்லாம் பண்ணி யாராவது தருவாங்களடா? அப்படி கூடவாடா யோசிக்கல? என்ன பண்ண சொல்ற? என்ன தவிர்த்து பொண்ணா மாறா? அம்மா இவனுக்கு சேர்த்து நலங்கு வேமா? தொப்பை பிரெக்னன்சி அவன். இன்னைக்குள்ள சாப்பிட்ருவியா? இதெல்லாம் எனக்கு வாங்கினா நீ நம்புறியா? இன்னும் அந்த பழம் டிசைனா இருக்கிறத பார்த்தாலே தெரியல. அவனுக்கு ஜூஸ் பண்ணிருக்கான். அவளே இங்க இருந்து போறா, அப்புறம் பழம் இங்க இருந்து என்ன பண்ண போகுது? எடுத்துட்டு போய் ஆதரவு கொடுத்துருவேன். ஆதரவுன்னு நீ சாப்பிட்டுருவேன். கடைசியா 2 வைப்பான்டா. கடைசியா 2 வச்சு சாப்பிடும் போதெல்லாம் 1 கொடுப்பேன். கடைசியா 2 வச்சுட்டு உனக்கு தான் வச்சிருக்கேன் ஃப்ரூட் சாப்பிட்டுருவான். போய் பார்த்தா 2 இருக்குமா, நம்ம ஒன்று கட் பண்ணும்போது கூட வந்து உட்காந்து இன்னொன்று கட் பண்ணி சாப்பிட்ருவோம். ஷேரிங்கில் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். காரில் சாமான் இருக்கு, 2 3 எடுத்துன்னு வாங்க. ரைட்டில் போ. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளோ நாள் காத்திருந்தேன், எத்தனை வருஷம் காத்திருந்தேன்டாப்பா. கடவுளே ரொம்ப நன்றி அப்பா. என்ன இப்போவே இவ்வளோ போடுற? போடு. போட்டியா? ரைட்.
ஃபஸ்ட்டு வளையல் போட்டுருக்கேன். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வளையல் போட்டிருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அழகான ஒரு குட்டி நம்ம கையில் வரணும். பூஜை ரூமில் போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. உட்காரு. ஓ, நீ வைக்க போறியா? 3 பேர் இருக்கு கரெக்ட். என்னால நம்பவே முடியல, கௌதம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. 2025 is not something on here. எல்லா இடத்துலையும் வைக்கணும். ஏய், கண்ணத்துலலாம் வைக்கக்கூடாது, அடிச்சிருவேன். தாய் மாமன் வாங்க. ஐயோ இவனா பொல்லாதவன் ஆச்சு. எப்படி வைக்க போறான்னு மட்டும் பாருங்க. ஏரியா ஃபுல்லா யூரியா மாதிரி அடிச்சு விட போறான். கீழே எல்லாம் குடிக்கிட்டே வைக்கணும். ஏசியன் பெயிண்ட்ஸ் விளம்பரத்துக்கு இவனை கூப்பிட்டுருக்கலாம். அவ்வளோதான், கையில வச்சிருந்தாங்களே. திருப்பி நீ ஆக்குறியா? சுத்தி சுத்தி வச்சுக்கிட்டே இருக்கும். பாவி. பேக் டு அம்மா வீடா? பேக் டு நம்ம வீடு எப்பன்னா எனக்கு தெரியல. ஸோ உடம்பு ரொம்ப முடியல. டாக்டரும் சஜஸ்ட் பண்ணது கௌதம் கிட்ட என்னன்னா, அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, அங்க ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியா அப்படின்னாங்க. அதனால அம்மா வீட்டுக்கு போறோம். உங்களை இனிமே அம்மா வீட்டுல இருந்து பாக்குறோம்.